இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா predict the direction of the induced current in the situation described by the following figures பார்க்க போறோம். ஸோ இதில் வந்து நான் எப்படி வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது, சவுத் போல் நார்த் போல் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, இன்டியூஸ்டு கரண்ட் டைரக்ஷன் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண போறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்ல, என்ன மட்டும்தான் சொல்ல போறேன். இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் ஈஸியா எப்படி ஐடென்டிஃபை பண்ண போறோம் அது மட்டும்தான் பார்க்க போறோம். உங்களுக்கு டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா நெக்ஸ்ட் வீடியோல நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த பார் மேக்னெட் சவுத் போல் இந்த காயில் கிட்ட கொண்டு வரும். அப்போ அக்கார்டிங் டு லென்ஸ்ல இது இஎம்எஃப் வந்து இதை அப்போஸ் பண்ணணும். அப்போ என்ன போல் இங்க ப்ரொடியூஸ் ஆகும்னா சவுத் போல் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ சவுத் போல் ஆப்போசிட் சைடில் நார்த் போல் ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் அப்போ சவுத் போல் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா நமக்கு என்ன வரணும், கிளாக் வைஸ் டைரக்ஷன், இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸா இருக்கும். ஸோ அப்போ இதுல வந்து கொஞ்சம் கிளியரா இதை மட்டும் கிளியரா பார்த்துக்கோங்க. இந்த காயில் வந்து எப்படி போகுதுன்றது இப்படி வந்து இப்படி போகுது. ஸோ அப்போ இதுல இந்த சைட்ல கிளாக் வைஸ் டைரக்ஷன் நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட் அதோட டைரக்ஷன் தெரிஞ்சுட்டு, ஸோ இதோட டைரக்ஷன் என்னன்னா QR PQ. ஸோ இதுதான் இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன். இப்போ ஒரு பார் மேக்னெட் இருக்கு. பார் மேக்னெட் மேல லெஃப்ட் சைட்ல ஆரோ மார்க் இருக்கு. அதுக்கு என்ன மீனிங்னா அந்த பார் மேக்னெட்டை லெஃப்ட் சைட் நோக்கி மூவ் பண்ண போறோம்னு அர்த்தம். அக்கார்டிங் டு லென்ஸ்ல இதை அப்போஸ் பண்ணணும்னா சேம் போல் ப்ரொடியூஸ் ஆகணும் இந்த சொலினாய்ட்ல, அதாவது இந்த காயில்ல. அப்போ சவுத் போல் ப்ரொடியூஸ் ஆகும், ஆப்போசிட் சைட்ல நார்த் போல் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ சவுத் போல் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன் நமக்கு தெரியும். அப்போ காயில் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. காயில் வந்து இப்படி வந்து இப்படி வருது. ஸோ அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷனுக்கு நம்ம மார்க் பண்ணிடும். அப்போ இந்த காயில ப்ரொடியூஸ் ஆகுற இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸ். அப்போ அது எப்படி வருது, இது உள்ளார போறதுனால கரண்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கும். அதாவது இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் இப்படி இருக்குது. சரி, இப்போ டைரக்ஷனை நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். இன்டியூஸ்டு கரண்ட் டைரக்ஷன் இஸ் PRQ. ஓகே. நெக்ஸ்ட் இந்த சொலினாய்டு ஆர் காயிலுக்கு வாங்க. இது இட் இஸ் டேக்கன் அவே ஃப்ரம் த காயில். அப்போ இதை வந்து அட்ராக்ட் பண்ணணும். அட்ராக்ட் பண்ணா ஆப்போசிட் போல் இந்த சைடு ப்ரொடியூஸ் ஆகும், இந்த சைடு நார்த் போல் ப்ரொடியூஸ் ஆகும். எனக்கு வந்து இந்த சைடு பார்க்கறது தான் ஈஸியா இருக்கு காயில. ஸோ அதனால இந்த சைடு எடுத்துக்கிறேன். இப்போ நார்த் போல் ரைட் சைடு இருக்கிறதுனால ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருக்கு. ஸோ அப்போ இது காயில் வந்து எப்படி வந்திருக்குன்னா இப்படி வந்து இப்படி வருது இல்லையா? ஸோ அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் நம்ம இதுல அடுத்தது மென்ஷன் பண்ண போறோம். ஸோ அப்போ கரண்டோட, அதாவது இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். YZX. இதுதான் இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன். இங்க டாப்பிங் கீ ஜஸ்ட் க்ளோஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. பிரைமரி காயில், செகண்டரி காயில். கீ எப்போதான் இதுல க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இதுல கரண்டோட டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. நீங்க பாசிட்டிவ் டெர்மினல் டு நெகட்டிவ் டெர்மினல் அது கூட பார்க்க வேண்டாம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அதுவும் பார்க்க வேண்டாம். இஎம்எஃப் எந்த டைரக்ஷன், இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் தான் பார்க்கணும். அதுக்கு நீங்க நார்த் போல் சவுத் போல் எதுவுமே பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் see the direction of the current in the primary coil. அது எப்படி இருக்கு, இந்த சைட் அது கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா அது கூட நீங்க பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் இந்த சைடு வந்து ஆரோ மார்க் இப்படி அப்வர்ட்ல இருக்கா, அது சேம் இந்த சைடு வாங்க. அப்போ அந்த சைடுல டவுன்வர்ட் டைரக்ஷன் போடுங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். அடுத்தது இந்த சைடு வாங்க. இது டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்கு, ஆல்ரெடி இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது அப்போ இந்த சைடு என்னவா இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன் அப்வர்ட்ல போடுங்க. அவ்வளவுதான். இப்போ டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட் பாருங்க, YZX. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்டியூஸ்டு கரண்ட் டைரக்ஷன் இஸ் YZX. இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரியோஸ்டாட் செட்டிங் பீயிங் சேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க.
அதெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம், இருந்தாலும் சொல்றேன். ரியோஸ்டாட்னா உங்களுக்கு இது இங்கேருந்து இங்க மாத்தலாம், அங்க மாத்தலாம். அப்போ சேஞ்ச் பண்றப்போ ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும். அதாவது டிக்ரீஸ் ஆகும். அதுலேருந்து எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால டிக்ரீஸ் ஆகும். கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இது பிரைமரி காயில், செகண்டரி காயில், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதுல கரண்டோட டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. அதனால நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நார்த் போல் சவுத் போல் எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் see the current direction. அப்போ அதுக்கு பேரலா நம்ம இருக்கிற இந்த செகண்டரி காயில்ல டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்க வந்து இந்த சைடு அப்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ அதுக்கு பேரலா இருக்கிற சைடில் டவுன்வர்ட் டைரக்ஷன் மாத்துங்க. இந்த சைடு டவுன்வர்ட்ல இருக்கு, இது அப்வர்ட்ல மாத்துங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? ZYXன்னு இருக்கா? அவ்வளோதான். அப்போ இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் ZYX. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கிறது பிரைமரி காயில், செகண்ட் இருக்கிறது செகண்டரி காயில். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? டேப்பிங் கீ ஜஸ்ட் ரிலீஸ்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதில் வந்து கீயை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. கீயை ஓப்பன் பண்ணுறப்போ ஃப்ளோ கரண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி கரண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கரண்டோட டைரக்ஷன் பிரைமரி காயில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ பிரைமரி காயில் இந்த டைரக்ஷனில் இருக்கு. அப்போ அதாவது எப்படி இருக்கு? பிரைமரி காயில் இப்படி இருக்கு. ஓகேங்களா? அப்போ செகண்டரி காயிலில் இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இருக்கும். கரண்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கும். இதுக்கு நீங்க வேற எதுவுமே பார்க்க வேண்டாம். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? பிரைமரி காயில்ல கரண்டோட டைரக்ஷன் எப்படி இங்க எங்க என்ட்ரி ஆகுதோ அங்க வந்து சவுத் போல் ப்ரொடியூஸ் ஆகும். ஆப்போசிட் சைட்ல நார்த் போல் ப்ரொடியூஸ் ஆகும். இங்க ஜஸ்ட் கீ ஓப்பன் பண்றதுனால இதில் என்ன ஆகும்னா ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நார்த் போல் ப்ரொடியூஸ் ஆகும், ஆப்போசிட் போல் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ நார்த் போல் ப்ரொடியூஸ் ஆகும். நார்த் போல்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனை XRY. ஓகே. ஸோ அப்போது செகண்டரி காயிலில் இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் XRY இருக்கு. ஸோ இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க? கரண்ட் ஐ டிக்ரீசிங் அட் ஸ்டெடி ரேட்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் இஸ் கான்ஸ்டன்ட். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகலைன்னா இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே இந்த கேஸில் இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் 0.